பருந்தாகாதுன்னு ஒரு அம்மா தன்னோட பையன்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் படித்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஊர்க்குருவி பருந்தாகும் அப்படின்னு உறக்க சொல்கிறான். மிக சிறப்பான விஷயத்த அந்த பையன் ரொம்ப அழகாக சொன்னார். எங்கே நினைக்கிறீங்களா, நம்ம அகரம் ஸ்பெஷல் நிகழ்ச்சி விஜய் டிவியில் போட்டிருந்தாங்கல்ல, அதில் தான் இந்த விஷயத்த நான் பார்த்தேன். ஒவ்வொரு பிள்ளைங்க பேசுறதுமே உணர்வு பூர்வமான அவ்வளவு சிறப்பான வீடியோக்கள் தான். ஆனா இந்த வார்த்தை என்ன பேச சொல்லுது. உயர உயர பறந்தாதான் பருந்துன்னு நினைச்சிட்டு இருந்த இந்த சமூகத்துல தான் ஊர்க்குருவியே பருந்துதான்னு அட்டகாசமா அந்த அண்ணன் சொன்னாரு. சொல்லும்போது இப்போ அவங்க நமக்கு ட்ரெஸ் கொடுக்கும்போது நீ படிப்பான்னு சொல்லும்போது எப்போல்லாம் போகும்போதெல்லாம் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நானும் என்னோட காசுலேருந்து ₹1 தரேன், நீ எடுத்து படிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து யாரோ ஒருத்தவங்க, முகம் தெரியாத ஒருத்தவங்க வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கள் அம்மாவும் சொல்லிட்டே இருப்பாங்க, ஊர்க்குருவிலாம் பறந்தாக முடியாதுப்பா, என்னால் என்ன முடியுதோ நான் என்னாலும் உனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இருந்து எனக்கு ஒருத்தர் நம்ம வேணும் ஒரு குருவி பருந்து ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். யாருக்கிட்ட அதை சொல்லணும்னு ஆசை, ஊர்க்குருவி பருந்து ஆயிடுச்சு அப்படின்னு? எங்க அம்மாட்ட தான் சொல்லணும், ஆயிட்டேம்மான்னு சொல்லணும். ஆயிட்டு யாரு சொல்லி கொடுத்துருப்பா அந்த அம்மாவுக்கு குருவி பருந்தாகாதுன்னு? அந்த அம்மா மட்டும் அவங்க பையனுக்கு சொல்லல, நம்ம சமூகமே நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்த விஷயம்தான், நீ என்னதான் பறந்தாலும் உன்னால பருந்தாக முடியாதுன்னு. அது மட்டுமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்தாதான் சௌக்கியம். கொஞ்சம் அப்படி கிப்படி லிமிட்டை தாண்டி மேலே வர மாதிரி தெரிஞ்சா நீ கவினாவே இருந்தாலும் உனக்கு கீழே எல்லா விதத்திலையும் சாதியை தவிர சுர்ஜித்துக்கு பிடிக்காது. ஏன்னா சுர்ஜித்து மரத்து மேலேயே உட்கார்ந்துருந்தாலும் பருந்துதானா, உயரவே பறந்தாலும் கவின் குருவிதானாமா. நான் படிக்கிறப்பவே கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன். கடைசியா கோபிநாத் ஒரு வார்த்தை கேட்பாரு, இந்த வார்த்தைய நீங்க திருப்பி யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு. அவரு எங்க அம்மாவுக்கு தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்றாரு. இந்த சமூகம் இந்தியால இருக்கிற ஒவ்வொரு அம்மாவுக்கும் சொல்லி கொடுக்கிற விஷயமே தன்னோட பையனையோ பிள்ளையோ குருவியா வளர்க்கறது மட்டும்தான், பருந்தாக விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பே அதுதான். இந்த அடிமை அம்மாக்களிடம், இந்த கருத்தியல் அடிமை அம்மாக்களிடம், இந்த பெண்ணடிமைத்தனமுடைய அம்மாக்களிடம் முதல்ல சொல்லணும்னு நீங்க சொன்னது சரிதாங்கண்ணா, கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. உங்க அம்மா கிட்ட மட்டும் இல்ல, ஒவ்வொரு அம்மாக்கள் கிட்டையும் சொல்லுங்க, நீ பெத்தது குருவி அல்ல பருந்துன்னு. ஏன் அகரத்தை நாங்க பாராட்டுறோம் அப்படின்னா, அம்மாக்கள் பொத்தி பொத்தி வளர்த்த குருவிகளை பறக்க விட்டு பருந்துகளாக மாற்றக்கூடிய மாபெரும் பொறுப்பை எடுத்து பண்ணிட்டு இருக்கிற அகரத்தை நாம பாராட்டித்தான் ஆகணும். ரொம்ப சின்ன ரெக்கை தாங்க இருக்கும் குருவிக்கு, ரொம்ப குட்டியா தான் இருக்கும். அந்த ரெக்கையை வச்சு வீட்டை தாண்டி எங்கேயும் பெருசா சுத்திர முடியாதுன்னு நினைச்ச எங்க கிட்ட, தப்பு நினைச்சிடவே கூடாதுன்னு வைக்கப்பட்ட எங்க கிட்ட அப்படியே பெரிய ரெக்கையை கொண்டு வந்து கொடுத்ததுங்க அகரம். அதுக்கு பேரு தான் படிப்பு, கல்வி. சார் அவ்வளோ தூரம் எப்படி சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நடந்தே வா, மெதுவாக வந்தாலும் பரவாயில்ல, இங்கே வந்து நீ பறக்கலாம். பறந்தாருல்ல, 2 கம்பெனி வச்சிருக்காராமா. அப்போ அவர் சொல்கிற வார்த்தை சரியாக தானே இருக்கும். அவர் அம்மா கிட்ட மட்டும் அந்த விஷயத்த சொல்லலை, அவரோட அம்மாக்கு சொல்லி கொடுத்த அம்மா கிட்டையும், அந்த அம்மாவோட அம்மா கிட்டையும், அவங்களுக்கு சொல்லி கொடுத்த அவங்க அம்மா கிட்டையும், இப்படி போய் 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 பார்வதி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாரு. உங்க அப்பா வீட்டுல ஃபங்க்ஷன்னா கிளம்பி போக வேண்டிதானே அப்படின்னு. ஒருவேளை பார்வதியே குருவிதானோ? அதனாலதான் பார்வதி தான் பெத்த எல்லா குழந்தைங்களையும் குருவியாவே வளர்த்துனாங்களோ? அகரம் அகரம். எப்படிங்க இவ்வளோ பெரிய ரெக்கைய கல்விங்கிற பேர்ல கொடுக்குறீங்க? எனக்கு அகரத்துல இருக்க ஒவ்வொருத்தவங்களுடைய கதையும் வார்த்தைகளும் ஒரு வழியை கொடுத்துக்கிட்டே தாங்க இருந்துச்சு. ஆனா அகரம் அப்படி வழி நிறைந்த அவங்க வாழ்க்கைக்கெல்லாம் வழி காமிச்சுக்கிட்டு தாங்க இருந்தாங்க. அட இத்தனை பேத்துக்கு மத்தியில தாங்க தேவதை மாதிரி ஒரு பாட்டி வந்து நிக்கிறாங்க. என் ஆத்தா படிப்பு முன்னாடி எந்த கொம்பனும் கிட்ட நாட முடியாதுன்னு சொன்னாங்க. அது வெறும் வார்த்தை இல்லைங்க, ஒவ்வொருத்தங்களுக்கும் வர நம்பிக்கை. ஆனா படிப்புல எந்த கொம்பனும் கிட்ட நாட. ஒருவேளை அம்மாக்கள் கிட்டதான் குழந்தைங்க குருவி மாதிரி இருக்காங்களோ என்னமோ தெரியல, ஆனா ஆத்தாக்கள் கிட்ட பிள்ளைங்க பருந்தா பறக்குறாங்க. அந்த பொண்ணு நான் இவங்களை அம்மானு தான் கூப்பிடுவேன்னு சொன்னது எனக்கு பிடிக்கலைங்க. நீ அவங்கள ஆத்தானே கூப்பிடுமா. எல்லா அம்மாக்களும் குருவியை வளர்த்திட்டு இருக்கிறதுக்கு மத்தியில அந்த ஆத்தா தான் உங்களை எல்லாம் பருந்தா வளர்த்திருக்காங்க. நீ பருந்தாகணுமா,
நீ எதுக்கு சாப்பாடெல்லாம் வைக்க நிக்கிற? நான் உழைக்கிறேன், நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு தரேன், என் ஆத்தா படிச்சா மட்டும் போதும்னு சொல்றாங்க. தினம் 100 ரூபா 200 ரூபா கூலி சம்பாரிச்சு வந்து ஏதாவது ஒரு சோறு கூட ஆக்குவாங்க. அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. ஒருவேளை இவங்க சொல்ற இந்த சரஸ்வதி எல்லாம் உண்மையா இருந்திருந்தாங்கன்னா அந்த போட்டோல இந்த ஆத்தா மூஞ்சி தானடா இருந்திருக்கணும். இந்த ஆத்தா விட ஒரு சரஸ்வதிய யாருனாலே அது காமிச்சிட முடியுமா? அகரத்துக்கு நன்றி சொல்ல ஆசைப்பட்ட இடமே இதுதாங்க. ஆத்தா ஊஞ்சேல இந்த ஆகாயத்தை போல அப்படின்னு சென்டிமெண்டான பாட்டெல்லாம் இனி வேணாம். ஆத்தாவும் அறிவு இந்த ஆகாயத்தை விட பெருசுன்னு பாடுவோம். எனக்கு எது வேண்டாங்க, படிச்சு வேலை வாங்குச்சுல்ல, எனக்கு அதே போதும். எவ்வளவு பெரிய நம்பிக்கைய கல்வி அவங்களுக்கு கொடுத்துருக்குன்னு பாருங்க. என் ஆத்தாவோட படிப்பு முன்னாடி எந்த கும்பனாலையும் அண்ட முடியாது. ஒருவேளை இந்த சாதியால நான் இந்த சமூகத்துல தீண்டத்தகாதவளா இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த சாதி என்ன ஒடுக்கியே வச்சிருக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பேர் வச்சாலும் கல்வி மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா ஆத்தா நீங்க சொல்லுங்க ஆத்தா. படிப்புல எந்த கொம்பனும் எந்த கொம்பனும் பெரிய புடுங்கியா? ஆத்தா சொன்ன அந்த வார்த்தை ஔவையாரே சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை ஔவையார் தான் ஆத்தாவா இந்த ஜென்மத்துல பிறந்திருக்காங்களோ? மறு ஜென்மத்துல நமக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு பேச்சுக்கே சொல்றேனே, நீங்க தான் ஆத்தா ஔவையார். பிச்சை புகினும் கற்கை நன்றே அழகா எழுதுன ஔவையார அவசியம்னு தெரிஞ்ச ஔவையாரா வாழ்ந்தே காமிச்சிட்டியா ஆத்தா? நான் வேலைக்கு போறேன், நான் சம்பாதிக்கிறேன் ஆத்தா, நீ பட்டி ஆத்தா, அதுதான் முக்கியம். நீ கற்கை நன்றே ஆத்தா, பிச்சையை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? இருக்கேன் ஆத்தா அப்படி வந்து நிக்கிறப்ப அகரம் கூடையே வந்து தோள் கொடுத்து நிக்குது. இங்க யாரும் பிச்சை எடுக்க வேண்டாம், எங்களுக்கு கடமை இருக்குது, உரிமையோட எங்க கிட்ட கேளுங்கன்னு சொல்றாங்க. பிச்சை புகினும் கற்கை நன்றே கல்வியாளர்கள்லாம் வந்து சொல்றாங்க அகரத்துக்கிட்ட. அன்பு நிலா ஃபோன் பண்ணி அகரத்துல சொல்றாங்களாமா, அண்ணா நீ படிக்கிறதுக்கு பிள்ளைங்களை அனுப்புங்க, நான் கல்வி கொடுக்குறேன். பிச்சை புகினும் கற்கை நன்றே. எதுவும் வேணாம், கற்கை நன்றே கற்கை நன்றே தான். ஆத்தாக்கு கற்கை நன்றே, அகரத்துக்கு கற்கையே நன்றே, சத்யபாமாக்கு கற்றுக் கொடுத்தல் நன்றே. இந்த 3 நன்றேனாலையும் வென்றது அந்த பேத்தி தான். படிப்புன்னு வந்துட்டா என் ஆத்தா முன்னாடி எவனும் அண்ட முடியாது. படிப்புல எந்த கொம்பனும் அதுதானங்க வார்த்தை, அதுதான் வார்த்தை. குருவி பறந்து யார் இருக்கிற இடத்துல இருக்கணும், இப்படி எத்தனை வார்த்தைகள் நம்ம சிறக வெட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு நம்பிக்கை தான் நமக்கு சிறகுகளா உருவாக்கிட்டே இருந்திருக்கு. சாவித்ரிபாய் புலே, அம்பேத்கர், பெரியார், இன்னைக்கு அகரம். எவ்வளவு பெரிய நம்பிக்கை எத்தனை பேத்துக்கு கொடுத்துருக்குல்ல. எந்த நம்பிக்கையில நீங்க படிச்சீங்க? இந்த நம்பிக்கை உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னு கோபி அண்ணா கேட்டப்போ, கண்ணுக்கு தெரியாதவங்கெல்லாம் என் கல்விக்காக என்ன நம்புறப்ப நான் கல்வியை நம்ப கூடாதா? அகரம் நிக்கிற அதே மேடையில தான் சில்லற பசங்களும் நிக்கிறாங்க. இனி நம்ம மேடை ஏற்ற வேண்டியது அகரம் சூர்யாக்களையும் ஞானவேல்களையும் தான். அதுக்கு உறுதுணையா நிக்கிற அன்பு நிலா சத்யபாமாவா தான். இத்தனை பேர் நிக்கிற மேடையில அந்த ஆத்தாவும் நிக்கணும். பாத்தீங்களா? அந்த ஔவையாரும் நிக்கணும். எனக்கு எது வேண்டாங்க, படிச்சு வேலை வாங்குச்சுல்ல, எனக்கு அதே போதும். அறம் செய்ய விரும்புன்னு ஔவையார் சொன்னதை இன்னைக்கு அகரம் செஞ்சிட்டு இருக்கு. 6வது சினம். நம்ம கல்விக்கு எதிராக பேசுற எல்லாத்துக்கிட்டையும் 6வது சினம்னு நாம தான் பேசணும். இது கோவத்தோட நினைக்கிறீங்களா? புன்னகையோட. நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.